வணக்கமும் நன்றியும் மகிழ்வுடன் தெரிவித்திருக்கிறோம். 32 ஆண்டு கால மறுமலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பயணம் முடிவுற்று தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய மகன் துறைக்காக என்னை அரசியலிருந்து நீக்கியதற்கு பின்னால் அந்த அரசியல் களத்திலிருந்து விலக முடியாமல் தொடர்ச்சியாக எந்த கொள்கைகளை இதுவரையில் நாங்கள் சொல்லி வந்தோமோ அந்த கொள்கைகளில் பயன்படுத்துவதற்கு எங்கள் தோழர்கள் அனைவரும் கொண்டு திரண்டு நீதி கேட்டு உண்ணாநிலை அற போராட்டத்தை தலைநகரில் சென்னை சிவானந்த சாலையில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடத்தினோம். 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சென்னை மண்டல செயல்வேறு கூட்டத்தை பூவிருந்தவெளியில் நடத்தினோம். செப்டம்பர் 15 தமிழ்தாய் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய 117வது பிறந்த நாளை காஞ்சிபுரத்தில் மிக எழுச்சியாக கொண்டாடினோம். அன்றே என்னுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வண்ணமணி பதாகை, ஒரு பாகம் கருப்பு, 3 பாகம் சிவப்பு, அதில் 7 நட்சத்திரங்கள் பதித்த அந்த அழகிய கொடியை திராவிட இயக்கக்கூடிய பொதுபெரும் தலைவர், முன்னாள் சட்டப்பேரவையுடைய உறுப்பினர், புரட்சிகர தலைவர் ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள் தலைமையில் அந்த கொடியை அறிமுகப்படுத்தினோம். அன்றே திராவிட இயக்கக்கூடிய தலைவர்களுக்கு திராவிட ரத்னா விருதை நாங்கள் வழங்கினோம். அதில் தலைவர் வைகோ அவர்களுக்கும் அந்த விருதை நாங்கள் கொடுத்தோம். அவர் வரவில்லை, அவர் சார்பில் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அன்று ஒரு குழுவை அறிவித்தோம். நம் எதிர்கால திசைவழி பயணத்தை இயக்கமாக அல்லது ஒரு சங்கமாக அல்லது ஒரு அரசியல் கட்சியாக எப்படி நடத்துவது என்று கொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு 19 மாதம் சிறையில் இருந்த மூத்த தலைவர் அண்ணன் சிவகங்கை புலவர் செவந்தியப்பனுடைய தலைமையில் அண்ணன் டிஆர்ஆர் செல்வன், அடகு சுந்தரம், வல்லம் பஷீர், பாண்டியராஜன், இங்க இருக்கிற என்னுடைய தோழர்கள் இணைந்து 15 பேர் கொண்ட குழுவை அமைத்து அந்த குழு வருகின்ற 20ஆம் தேதி 150 ஆண்டுகளுக்கு முன்னால் 20/11/1916ஆம் ஆண்டு பிராமணர் அல்லாதோர் இயக்கம் தென்னிந்திய நலவுரிமை சங்கம் சர்பிட்டி தியாகராயர், PM நாயர், நடேசனார் துவக்கிய அந்த நாளில் நவம்பர் 20ஆம் தேதி இன்னும் அடுத்த 3 நாள் இடைவெளியில் சென்னை அடையாறில் இருக்கின்ற முத்தமிழ் பேரவையில் என்ன இயக்கமா அல்லது அமைப்பா சங்கமா என்பதை பெயரோடு அறிவித்திருக்கிறார்கள். அதை திராவிட இயக்கத்துடைய மூத்த முன்னோடி ஐயா புரட்சிகர தலைவர் துரைசாமி அவர்கள் நாட்டு மக்களுக்கு அறிவிக்க இருக்கிறார். அது குறித்த அழைப்புதலை அச்சு ஊடகம் மற்றும் காட்சி ஊடகத்திற்கு கொடுப்பதற்காகத்தான் இன்றைய இந்த சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் அனைவரும் எளிமுறைகளுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்பித்தமைக்காக எங்கள் அனைவரின் சார்பில் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த பயணம் எப்படிப்பட்டது என்பதெல்லாம் 20ஆம் தேதி தெளிவாக சொல்ல இருக்கிறோம். உங்களால் இந்த பயணத்தில் வெற்றி கொள்ள முடியுமா என்ற கேள்வி உங்கள் மனதில் எழுவதை நான் உணர்கிறேன். உங்கள் எண்ணங்களில் இருக்கின்ற சில கேள்விகளும் என் மனதில் எதிரொலிக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களும் சொன்னார், ஒரு இயக்கத்தை நடத்துவதற்கு குலப்பெருமையோ குடிப்பெருமையோ இல்லாத நாங்கள் செய்து முடிக்க முடியுமா என்ற கேள்வியை அன்றைக்கு எழுந்தது. அதே குலப்பெருமையும் குடிப்பெருமையும் இல்லாத நாங்கள் ஒன்று திரண்டு என்னுடைய அரசியல் திசைவழியை தீர்மானிக்கிறோம். நாங்கள் ஒன்றும் விட்டா ராசுகள் அல்ல. கனடா வங்கியிலோ அல்லது துபாயிலேயோ அல்லது இங்கிலாந்திலேயோ அல்லது பிற நாடுகளிலேயோ வங்கிகளில் இருப்பு வைத்து கோடிக்கணக்கான படங்களை வைத்திருக்கின்ற துறைமார்களும் அல்ல. நாங்கள் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். Nations are removed from the bottom, not from the top என்று சொல்வார்.
இயக்கக்கூடிய கட்டுமானங்கள் அடித்தட்டு மக்களால் தான் கட்டமைக்கப்படும் என்பது உளவியல் ரீதியாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அந்த உளவியலை உருவாக்கி காலத்தாலும் சீலத்தாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய குடும்பத்தில் வந்திருக்கின்ற முதல் தலைமுறை அரசியல்வாதியாக இருக்கின்ற நாங்கள் இந்த களத்தில் உங்களுடைய பேராதரவை எதிர்பார்த்து, நாட்டு மக்களுடைய நல்லாதரவை எதிர்பார்த்து இந்த களத்தில் நாங்கள் நிற்கின்றோம். வாழ்த்து கூறுங்கள். வெற்றியை நோக்கி அல்லது போர்க்களத்தை நோக்கி நாங்கள் செல்கின்றோம். அரசின் தேவை பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் ஏராளமாக ஒன்றிய பாஜக அரசால் தமிழ் பொருள் நல்லுலகத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதை எதிர்ப்பதற்கு, போராடுவதற்கு ஒரு சிப்பாய்களாக நாங்கள் களத்தில் எங்களை ஆகுதியிலாக்கி வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை முதற்கண் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 20ஆம் தேதி தான் அறிவிப்பு சொன்னீங்க. நீங்க முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க. அது இல்ல, எனக்கு தெரியாது. என்ன பேரை தேர்வு பண்ணியிருக்காங்க நிச்சயமாக எனக்கு தெரியாது. அது குழுவுடைய தலைவர் அண்ணன் சிவந்தேவனுடைய தலைமையிலான 15 பேர் கொண்ட குழு தான் இயக்கக்கூடிய மூத்த முன்னோடியாக இருக்கின்ற ஐயா திருப்பூர் துரைசாமியிடம் அதை வழங்குவார்கள். அவர்தான் அன்றைக்கு எனக்கும் நாட்டு மக்களுக்கும் எங்களுக்கும் தெரிவிப்பார். அரசியல் கட்சியா இல்ல அமைப்பா, ஒரு இயக்கமா, இல்ல எந்த மாதிரியான செயல்படுத்தும், சங்கமா செயல்படுத்துமா, எந்த மாதிரி செயல்படுத்தும்? அரசியல் இயக்கமாக நிச்சயம் பணியாற்றும் என்பதை முடிவு செய்திருக்கிறார். கட்சியாக அப்படியே தேர்தலில் போட்டியிடுவீங்க. உங்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கட்சி விட்டு போகிறது. நீங்க அரசியல் கட்சியாக ஆகும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் மதிமுக இருக்கிறார்கள், எப்படி அதை ஒத்துக்கொள்ளும்? திராவிட இயக்கத்துடைய நெடிய பாரம்பரியம் தான் நாங்கள் பின்பற்ற போகிறோம். நான் சொன்னதை போல் 1916 தோற்றுவிக்கப்பட்ட அந்த தென்னிந்திய நலவழி சங்கம் தான் நீதி கட்சியாக மாறியது. அதனுடைய நீட்சி தான் 1944 திராவிட கழகமாக, 1949 பேரறிஞர் அண்ணாவுடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகமாக, 1972 புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 1994 தலைவர் வைகோ அவர்கள் தோற்றுவித்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு நாங்கள் தொண்டர்களுக்கு தோற்றுவிக்க போகின்ற புதிய இயக்கம் திராவிட இயக்கத்தின் கருத்தியலை உறுதியாக இதயத்தில் பதித்து மேற்கொண்டு அதில் வெற்றியை நோக்கி நகர்கின்ற களத்தில் நாங்கள் நிற்போம். எப்படி சாய்த்தாலும் மேல் நோக்கியே எரிகின்ற தீபம் போன்று திராவிட இயக்க கருத்திலிருந்து சிறிது பின்வாங்காமல் அதில் நாங்கள் உறுதியாக இருக்க உறுதி கொண்டிருக்கின்றோம். கூட்டணி குறித்தெல்லாம் இப்பொழுது நாங்கள் சிந்திக்கவில்லை. எதிர்காலத்தில் வாய்ப்புகள் வறுமையானால் நிச்சயம் களம் காண நாங்கள் காத்திருக்கிறோம். காரணம், ஏறக்குறைய 32 ஆண்டுகால அரசியல் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கிற எங்களுக்கு அந்த விருப்பங்கள் இல்லாமல் இல்லை. சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை மறுதளிக்கின்ற இடத்தில் நாங்கள் இல்லை. என்னுடைய கட்சியில் ஏற்கனவே நாங்கள் இருந்த தலைவரோ அல்லது அவருடைய மகனோ 2 ஆண்டுகளுக்கு முன்னால் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் விழாவில் நான் பெரியாரை போல் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு, அதே பெரியார் பிறந்த செப்டம்பர் 17 நான் முடிவெடுக்க முடியாது, கட்சி தான் முடிவெடுக்கும் என்று சொல்லி அதை நோக்கி நகர்ந்து இன்றைக்கு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அந்த செய்தியெல்லாம் கண் முன்னால் விரிந்திருக்கிறது. ஆனால் எங்களுக்கு விருப்பங்கள் இருக்கிறது, விருப்பங்கள் இல்லாமல் இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் நிச்சயம் கலந்தாடுவோம். அவர்களை பற்றி அவர்கள் ஒரு இயக்கத்தில் ஒதுக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் எங்களுடைய பயணத்தில் நாங்கள் உறுதியாக மதிமுகவுக்கு நீங்க நீக்கப்பட்ட பிறகு உங்களால் பெரும் பாதிப்பு ஏதாவது ஏற்பட்ட கட்சி சார்ந்து ஏதாவது? ஏன்னா வைகோ அவர்கள் திமுக விலகிய பிறகு பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டது, பெரும் அளவு மாவட்ட செயலர்கள் நிலையமாக எல்லாம் நடந்தது. நீங்க வந்த பிறகு அந்த மாதிரியான சூழல் எதுவுமே இல்லையா? நாங்கள் திறந்திருக்கிற எல்லாருமே மதிமுக இருந்தவர்கள் தான். என் பின்னால் அறிந்தவர்கள் கண்ட அத்தனை 1000 பேரும் மதிமுக இருந்தவர்கள். புதியவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் யார் என்று நாடுபட்டத்தில் தான் காலம் தீர்மானிக்கும். அதை நிச்சயம் நாடுவாங்க. எம்எல்ஏக்களோ மாவட்ட செயலாளரோ உங்களுடைய புதிய இயக்கத்துக்கு வரும்னு எதுவும் சொல்லியிருக்காங்களா, பேசியிருக்காங்களா? இல்லை, அப்படி ஒரு எண்ணங்கள் இல்லை. நேற்று கடந்த வாரம் கூட காவல்துறையை பணியாற்றி ஓய்வுபட்ட ஒரு அதிகாரி கூட எங்களுடன் இணைந்து விரும்புகிறார். அதே போன்று பல்வேறு குழுக்கள், அமைப்புகள், சங்கங்கள் உங்களை நினைந்து பணியாற்ற விரும்புவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 20ஆம் தேதிக்கு போனால் பெரிய மாற்றங்கள் நிச்சயம் நிகழும் என்பது உறுதியாக சொல்லுங்கள்.
அதாவது ஒரு காலத்துல வந்து அரசியல்ல வந்து எங்களுடைய வாரிசுகள் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க ஒரு சில பேரு. அதே மாதிரி அரசியல் இப்போ பாமக, மதிமுக, திமுக இது சார்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஆனா இவங்க சொல்றாங்க, ஆனா அதுக்கு மாற்றம் நடக்கும்போது கட்சி மாற்று கட்சினா நிறைய கேள்விக்கு உட்படுறாங்க. ஸோ இப்போ நீங்க புதுசா கோபப்படுற இயக்கத்துல இந்த மாதிரி நீங்க என்ன கேரண்டி கொடுக்க முடியும்? அப்படி இருக்குமா? வாரிசு அரசியல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்லைன்னா வந்து இல்லைன்னு உறுதிப்பட சொல்லணும். அதிமுகவுடைய தலைமைகள் பேசுவது சக்தி உண்மையானால் தலைவர் வைகோ அவர்கள் அந்த தாயகத்தில் அமர்ந்து கொண்டு 1000 முறை ஓங்கி ஓங்கி அந்த மேசை அடித்து சத்தியமாக என் குடும்பமோ என் மகனோ அரசியல் வரமாட்டார்கள் என்று அடித்த சத்தியங்களில் உயிர்ப்போடு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எங்களை பொறுத்த அந்த எண்ணங்கள் எதுவும் எப்பொழுதும் இருக்காது. நிரந்தர பொதுச் செயலாளர் நிரந்தர பதவி என்பது எப்பொழுதும் இருக்க போவதில்லை. தோழர்கள் ஒன்றிணைந்து இத்தனை முறைதான் ஒருவர் இந்த பொறுப்பில் நீடிக்க முடியும் என்ற முடிவோடு தான் நாங்கள் களத்தில் வருகிறோம். எனவே அதை சார்ந்து சட்டத்திட்டங்கள் உருவாக்குகின்ற ஒரு குழுவும் 20ஆம் தேதி அமைக்க இருக்கிறோம். இது ஒரு ஜனநாயகபூர்வமான அமைப்பாக இருக்கும். நிச்சயம் மதிமுக எப்படி சர்வதிகார போக்கில் திசை மாறியது அதை போன்று அல்லாமல் நாங்கள் ஒரு ஜனநாயகபூர்வமான பண்பு நிலை உள்வாங்கினால் எங்களுடைய அமைப்பை நிச்சயம் உருவாக்கும். அதில் வெற்றி பெறுவோம். எதிர்காலம் இது குறித்து பேசுவோம். ஜனநாயகத்துல வந்து வாரிசு அரசியல் சரியா இருக்காது. அப்படி இருந்தாலும் இப்ப அதிமுகவை பார்த்தோம்னா ஒற்றுமைக்கு வந்து மாறா இருக்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். வாரிசு அரசியல் இல்லாதனால பாஜக எடுத்துட்டோம்னா மத சார்ந்த விஷயம் கூட நம்ம அவ்வளவு சொல்றோம். ஆனா இதே வாரிசு அரசியல் உள்ளவங்கன்னா எவ்வளவோ அடிச்சுக்கிட்டாலும் ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்குது இல்ல அந்த அரசியல்ல. இந்த வித்தியாசத்தை எப்படி பாக்குறீங்க? ஒரு இயக்கம் என்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாறுகின்ற போது அதிலிருந்து அந்த